Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நைட் நமக்கு சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா grilled chicken with gupus. Grilled chicken வந்து எங்க வாங்கி இருக்கறேன்னா லுலு. பாருங்க டிவில பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் அழகா இருக்கா? இதான் லுலுல வந்து grilled chicken. எவ்வளவு போட்டுருக்காங்க? இது ஏதோ வந்து ஆஃபர் பிரைஸ்ங்க. மற்றபடி வந்து ரெகுலர் ப்ரைஸ் வந்து இதோட ஒரு 7-8 ரியால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறோன்னா ஃபுல்லாக நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. நமக்கு எவ்வளோ சாப்பிட முடியாதோ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நண்பர்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தால் கிரில் சிக்கன் வந்து எடுத்தாச்சுது. பெருசாக இருக்குது, இவ்வளோ வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு பாதியை வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம குப்பூஸ் என்ன குப்பூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அல் சுல்தான் கேண்டில் குப்பூஸ். இதுதான் வந்து இன்றைக்குள்ள நைட்டு சாப்பாடுங்க. கிரில் சிக்கனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாதியை கட் பண்ணிடுவோம். பீஸ் போடுவோம் கத்தி எடுத்துகிட்டு வந்து. இப்போ நம்ம வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சுது. இதை வந்து அப்படியே பீஸ் போடலாம். பீஸ் போட்டு பாதியை வந்து அப்படியே டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து கிரில் சிக்கனை வந்து பாதியை கட் பண்ணியாச்சுது. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு குப்பூஸை எடுத்து ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிரில் ஆகிருக்குங்க. அப்படி மொத்தமாக வச்சு கடிப்புமா? அப்படி சூப்பராக இருக்குது. நல்ல கிரில்லாக இருக்குங்க. அடுத்தாக்கில் நம்ம வந்து குப்பூஸ் வச்சு சாப்பிடுவோம். இதுதான் வந்து குப்பூஸுங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. அரபிக் ப்ரெட்டை வந்து நம்ம குப்பூஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த குப்பூஸ் வந்து நம்ம ஊர்லேயே வந்து நிறையா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, ஷவர்மா எல்லாம் வந்து அங்கேயே எல்லா ஊர்லேயும் வந்து நல்லா தாராளமாக கிடைக்கிது. முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் இந்த குப்பூஸை வந்து பார்க்கவே முடியாது. சரி, ஒரு குப்பூஸ் எடுத்து வச்சாச்சு. அதை அப்படி பிச்சு அப்படியே கிரில் சிக்கனே ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த இதில் உள்ள அந்த ஸ்பைசி இருக்குது பார்த்தீங்களா, மசாலா அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டோன்னா அந்த குப்பூஸுக்கும் கிரில் சிக்கனுக்கும் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன். அது எப்படி சொல்லனே தெரில, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. பேக்ரவுண்டில் வந்து ரூம்லாம் வந்து கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, பேச்சுலர் ரூம்னா அப்படி தான் இருக்கும். முன்ன பின்னா அதை வந்து கண்டுக்காதுங்க. அப்படியே அடுத்தாக்கில் வந்து கோழி காலை பிச்சு எப்படி சாப்பிடுமா? கோழி காலை பிச்சாச்சு. கோழி காலை எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க கிரில் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நைட்டு நமக்கு டின்னர். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக வரும். எனக்கும் சேனல் க்ரோ ஆனால் தான் மேலே வீடியோஸ் போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. உங்களுக்கு எதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, எதுவும் கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து போடுங்க. எதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நோ ப்ராப்ளம். Okay friends, thank you for watching. See you in the next video.